Hello friends, welcome to my Deepshali's Kitchen. இப்போ நம்ம Deepshali's Kitchenல பார்க்க போற ஒரு ஹெல்தி டிப்ஸ் பாத்தீங்கன்னா முடக்கத்தான் கீரையை பற்றி தான் பார்க்க போறோம். பொதுவாகவே கீரையில பாத்தீங்கன்னா பல நன்மைகள் இருக்கு. அதிலும் இந்த முடக்கத்தான் கீரை பாத்தீங்கன்னா இதுல பல நன்மைகளும் பல நோய்களுக்கு முக்கியமான ஒரு மருந்தாகவும் இருக்கு. வாங்க இப்போ இத வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்க்கலாம். இந்த முடக்கத்தான் கீரையை பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த பசுமை உணவா காணப்படுது. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய ஆரோக்கியமான குணங்கள் இருக்கிறதால இது பார்த்தீங்கன்னா முக்கியமா எலும்புகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இதுல இருக்கிற விட்டமின் கே பார்த்தீங்கன்னா நம்ம எலும்புகள் வந்து நல்ல பலமா இருக்கிறதுக்கும் அதே போல நம்ம எலும்புல இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்றதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. முடக்கத்தான் கீரைனாலே பார்த்தீங்கன்னா முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். முடக்குவாதம் இருக்கிறவங்க இந்த முடக்கத்தான் கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அந்த நோயே கூட குணமாக நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க எடுக்க வேண்டிய மருந்துகளையும் எடுத்துக்கிட்டு அதே போல இந்த கீரையை வந்து உங்க அன்றாட உணவுல வந்து பொரியல் மாதிரி செஞ்சுட்டு ஒரு புடி சாப்பாட்டுல இந்த பொரியலை வந்து ஒரு கிண்ணம் பொரியலை நீங்க போட்டு சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடக்குவாதத்தினால ஏற்படுற வலிகள் எல்லாம் கூட அதிகமா குறையிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற விட்டமின் ஏ பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை தருது. விட்டமின் சி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சர்மம் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் இந்த கீரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த முடக்கத்தான் கீரையில பாத்தீங்கன்னா கால்சியமும் பொட்டாசியமும் இருக்கிறதால இது வந்து ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தி நம்ம உடல் வந்து எப்பொழுதும் ஆரோக்கியமா இருக்க உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாம விட்டமின் கே பாத்தீங்கன்னா நம்ம பற்கள் வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருக்கிறதுக்கு உதவியா இருக்கு. இந்த முடக்கத்தான் கீரையில இரும்பு சத்து இருக்கிறதால இது வந்து நம்மளுடைய ரத்த அணுக்கள்ல வந்து ஹீமோகுளோபின் சத்தை வந்து அதிகரிக்க உதவி பண்ணுது. இது வந்து அனிமியா போன்ற நோய்களை எல்லாம் குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்கு நரம்பு பிரச்சனைகள் எல்லாம் கூட சரியாகவும் நரம்பு பிரச்சனைகள் எல்லாம் குணமாகவும் நம்மளுக்கு மன அழுத்தம் எல்லாம் குறைகிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. நான் சொன்ன மாதிரி முடக்குவாதம் இருக்கிறவங்க இந்த முடக்கத்தான் கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அந்த நோயினால் ஏற்படுற நரம்பு பிரச்சனைகளையும் எலும்பு பிரச்சனைகளையும் இது வந்து குணமாக்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இந்த முடக்கத்தான் கீரையை ஆரோக்கியமான முறையில நம்ம எப்படியெல்லாம் சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து பொரியல் பண்ணிட்டு நீங்க ஒரு கைப்பிடி சாதத்துல வந்து பொரியலை போட்டு நீங்க டெய்லி ஒரு கைப்பிடி சாதத்தை பிசைஞ்சு நீங்க எந்த குழம்பு சாப்பிட்றதா இருந்தாலும் முன்னாடி வந்து இதை ஒரு கொஞ்சமா சாப்பிட்ருங்க. சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு 15 நாள் 20 நாள் சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு நார்மலாவே வயதானவங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலியிலிருந்து கை கால் வலியிலிருந்து எல்லா எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகளும் குணமாகிறதுக்கு இது வந்து ரொம்ப உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதை வந்து நம்ம சாலட் மாதிரி பண்ணி சாப்பிடலாம், பொரியல் போல சாப்பிடலாம், முடக்கத்தான் கீரையை பயன்படுத்தி சாம்பார் வச்சு சாப்பிடலாம். அதே போல இந்த முடக்கத்தான் கீரையை பயன்படுத்தி நம்ம தோசையா சாப்பிடலாம், சப்பாத்தி செய்யலாம். நீங்க இந்த முடக்கத்தான் கீரையை வந்து தோசையாவோ சப்பாத்தியாவோ செய்யும்போது அது ஒன்றும் இல்லை, நீங்க நார்மல் தோசை மாவுல சப்பாத்தி மாவுல அதை ஒரு கைப்பிடி அரைச்சி நீங்க பேஸ்ட் மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க தோசை ஊற்றி பாருங்க, நல்லா ஆரோக்கியமா இருக்கும். பொரியல் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்லைன்றவங்க இந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். அதே போல இந்த முடக்கத்தான் கீரையை பயன்படுத்தி துவையல் செஞ்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம இதுல கீரை கூட பருப்பையும் சேர்த்து நல்லா வந்து பப்பு குழம்பு மாதிரி செய்யலாம். இது கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி பொரியல் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளையும் சேர்த்து பொரியல் பண்ணிக்கலாம். அதே போல நம்ம சாதாரணமா கீரை குழம்பு செய்வோம்ல அந்த மெத்தட்ல கூட இதை செய்யலாம். கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம அதிகமான மசாலா போடாம செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான முறையில இந்த முடக்கத்தான் கீரையை எடுத்துக்கும் போது நம்ம எலும்புகளுக்கும் நம்ம நரம்புகளுக்கும் நல்ல சக்தியை கொடுக்குது. முக்கியமா வந்து முடக்குவாதம் பிரச்சனை இருக்கிறவங்களும் மூட்டு வலி கை கால் வலி எலும்பு வலிகள் நரம்பு வலிகள் இருக்கிறவங்களும் இந்த கீரையை உங்களுடைய அன்றாட உணவுல தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க. உங்களுக்கே நல்ல மாற்றம் தெரியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.